வெல்கம் டு ஸ்டோரி டெல்லர். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போறோம்னா புஷ்பா 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். இது கம்ப்ளீட்டாக இல்லாஜிக்கலான ஒரு மசாலா படம். இதில் நம்ம லாஜிக்லாம் எதிர்பார்க்க முடியாது. பக்கா மாஸ் கமர்ஷியல் படம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். படத்துக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு ஏதோ ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஹார்பரை காட்டுறாங்க. நிறைய கண்டெய்னர்ஸ்லாம் இருக்குது. அங்கே கிரெயின் ஆப்ரேட்டர் ஏதோ தப்பு பண்ணுறதுனால ஒரு கண்டெய்னர் கீழே விழுந்துடுது. அதில் பார்த்தா நிறைய செம்மரங்கள்லாம் இருக்குது. அந்த ஏரியாவில் பெரிய தலைக்கட்டாக இருக்கிறவங்களாம் வராங்க. பார்த்தா அந்த கண்டெய்னரில் வெறும் செம்மரம் மட்டும் இல்லை, கூடவே ஒரு ஆள் இருக்கான். பார்க்க ஏதோ சவுத் இந்தியன் மாதிரி தான் இருக்காரு. யார் என்னன்னு விசாரிக்கும் போது தான் தெரியுது அது புஷ்பான்னு. உடனே அவரை போட்டு அடி விழுக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா புஷ்பா மொத்த பேரையும் காலி பண்றாரு. அதுல மெயின் ஆளை பிடிச்சி உன்னோட பாஸ் யாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவனும் ஒரு ஆளோட பேரை சொல்றான். புஷ்பாவா அவனோட பாஸ் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த ஆளு யாருன்னு தெரியல. அவனோட பாஸே நான் தாண்டா அப்படின்னு சொல்றாரு. அந்தாண்டா புஷ்பா, பாஸுக்கெல்லாம் பாஸ் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சொல்லி கொஞ்ச நேரம் கூட ஆகல. கீழ இருந்து யாரும் வந்து புஷ்பா பாயிண்ட்ல வச்சு ஷூட் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான், புஷ்பாவும் அப்படியே கடலுக்குள்ள விழுகிறாரு. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போனோம்னா புஷ்பா இப்ப சின்ன பையன். அவர் வீடு கொஞ்சம் பெரிய பசங்களா கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடும் போது பால் வந்து ஏரிக்குள்ள போயிடுது. புஷ்பா கிட்டே வந்து போய் அந்த பால் எடுத்து விடுறா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவனும் இல்ல, எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு சொல்றான். அந்த பசங்களும் சரி உன்னோட அப்பா பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. புஷ்பாவும் சொல்றான், ஆனா அதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம், நீ அவருக்கு பிறக்கலன்றாங்களே அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்லயே காமிச்சிருப்பாங்க புஷ்பாவோட அம்மா வந்து அவரோட 2வது ஒய்ஃப். அதனால அந்த அசிங்கம் அவர் சின்ன வயசுல இருந்தே பட்டு இருக்காரு. இந்த பசங்களும் சரி நீ பாலை கண்டிப்பா எடுத்து கொடுத்துரு, நீ அவரோட பையன் தான் நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. புஷ்பாவும் நீச்சல் தெரியலனால அந்த சின்ன வயசுல தண்ணிக்குள்ள இறங்கி பாலையை எடுத்துடுறாரு. அந்த கனவு அவருக்கு வருது. பட் இப்போ ஸ்டில் இன்னும் அவர் கடலுக்குள்ள தான் இருக்காரு. இப்ப பிளாஷ்பேக் அவரோட ஒய்ஃப் கூட இருக்காரு. அண்ட் அவரோட பிசினஸும் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஒரு பையனுக்கு கல்யாணம் இருக்கும். அதுக்கு முன்னால் கூட மரம் இருக்கணும்னு சொல்லி புஷ்பா கிட்ட வந்துடுறான். மரம் இருக்கிறதுக்காக போயிடுறான். பட் அங்கதான் பார்த்தா பன்வர் சிங் ஷெகாவத் இருக்காரு. அவரும் மரம் இருக்கிற மாதிரி மாறு விஷயத்துல வந்திருக்காரு. அதான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல புஷ்பாக்கு வில்லனா இருந்தா அந்த போலீஸ். அவங்க அந்த மாதிரி மரம் இருக்கிறதுக்கு லாரியில ஏறி போகும்போதும் இந்த புஷ்பாவை எதுதானே அந்த போலீஸ்காரன் சொல்லி கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய டென்ஷன் ஆகுது. புஷ்பாவோட ஒய்ஃப் அவரோட அம்மா எல்லாம் கோயிலுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போறாங்க. அங்க வந்து புஷ்பாவோட அண்ணனும் சும்மா இல்ல, அவரோட அப்பாவோட ஃபர்ஸ்ட் தாரத்துக்கு பிறந்தவர். புஷ்பாக்கு அந்த மரியாதை கிடைக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியா இருக்காரு. எங்க போனாலும் அவங்களை காயப்படுத்துறதுல உறுதியா இருக்காரு. அப்படியே நம்ம இங்க செம்மர கடத்தல் வந்தோம்னா கூலி ஆட்களை எல்லா வேலையும் பார்த்துடுறாங்க. அதுக்கான கூலியும் வாங்குறாங்க. அப்பதான் பார்த்தா இந்த ஷெகாவத் இருக்காருல, கூலி வாங்கும்போது அவரோட பேரை சொல்றாரு. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அவரும் கன் எடுத்து ஆமாடா நான் தான், என்ன பத்தி கிண்டல் பண்றீங்களான்னு சொல்லி மொத்த பேரையும் அரெஸ்ட் பண்றாரு. அண்ட் கல்யாணத்துக்கு முன்னாள் நாள் போயிருப்பான அந்த பையனும் மரம் இருக்கதா போனா, ஆனா இன்னும் வரல. என்னப்பா கல்யாணத்துக்கு வரல, இவனை தான் நீ கல்யாணம் பண்ணுமா, இவனை காப்பாத்த என்ன புஷ்பா வரப்போறாரு அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா புஷ்பா இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. போயிட்டு போலீஸ்காரன் கிட்ட அந்த பையனுக்கு கல்யாணம், அவனை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க, அவனுக்கு பதில் வேற யாருன்னா பிடிச்சி தர வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா போலீஸ்காரங்களே இல்லப்பா ஷெகாவத் சார் அதெல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ ரூல்ஸே மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. புஷ்பாவும் செம டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன ரூல்ஸ் மாறிடுச்சு, உன் பொண்ணு கல்யாணத்துக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தனே அப்போ ரூல்ஸ் மாறலையா, இதோ இவரோட பையன் காலேஜுக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டினே அப்போ ரூல்ஸ் மாறலையா, இதோ இந்த ஆளோட சின்ன வீடு கேக்குது நெக்லஸ் வாங்கி கொடுத்தனே அப்ப மாறலையா, உங்களோட சம்பளத்தை வச்சு இதெல்லாம் மாத்த முடியுமா, இங்க ரூல்ஸ் ஒன்னே ஒண்ணுதான், புஷ்பாவோட ரூல் மட்டும் தான், போங்க அந்த பையனை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ரிலீஸ் பண்ண வைக்கிறாரு. பார்த்தா அந்த பையனை போட்டு அடிச்சிருக்காங்க. அவனை மட்டும் இல்ல, பிடிச்ச எல்லாரையும் ஷெகாவத் போலீஸ் வச்சு அடிக்க வச்சிருக்காரு. புஷ்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே செம டென்ஷன் ஆகுறாரு. ஆளுங்க தெரிஞ்சோ நீங்க அடிச்சிருக்கீங்கன்னா புஷ்பா மேலே கை வச்ச மாதிரி யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்றாரு. போய் பார்த்தா ஷெகாவத் அவரோட அசிஸ்டன்ட் போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. பார்த்தா ஸ்டேஷனே காலியா இருக்கு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா புஷ்பா மொத்த பேரே ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. பட் போலீஸ்காரங்களும் இல்ல, இதனால எங்களோட வேலையை போயிடுன்னு சொல்றாங்க. புஷ்பாவும் சரி வேலை போட்டா போட்டோம், இந்த வேலையில இருந்து உங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்க போகுது, லஞ்சம் பென்ஷன் எல்லாத்தையுமே சேர்த்து நானே கொடுத்துறேன்னு சொல்லி எல்லா போலீஸ்காரங்களுக்கும் அவங்க கேட்கிற லட்சத்தை கொடுத்து வேலையை விட்டு போக வச்சிடறாரு. ஷெகாவத்தோட அசிஸ்டன்ட்டோ நம்ம 10 நிமிஷத்துக்கு வந்திருந்தா இது எல்லாத்தையுமே தடுத்துருக்கலாம் சார்னு சொல்றாரு. ஷெகாவத்தை எப்படி அப்படி வந்திருந்தா நீயே அப்படியே போயிருப்பேன், நான் மட்டும் தான் மிஞ்சிருப்பேன், அவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சேன், எல்லாரையும் வேலை கொடுத்து வாங்கிட்டேன், இந்த புஷ்பான்னு டென்ஷன் ஆகுறாரு. அப்புறம் அந்த பையனுக்கு கல்யாணமும் முடியுது. அண்ட் புஷ்பாக்கு ஹெல்ப் பண்றாருல அந்த எம்பி, அவரை சிஎம் கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. புஷ்பாவும் அது கிளம்பி ஆகணும். ஆனா அந்த ஆளும் சும்மா இல்ல, புஷ்பாவோட ஒய்ஃபும் சும்மா இல்ல. புஷ்பா போடாம அன்னைக்கு காலையில வச்சு மேட்டர் பண்ணிடுறாங்க. பையனா அதுக்கப்புறம் ஜாலியா கிளம்பி போறாரு. பிரஸ் பீப்புளும் சிஎமோட வீட்டு வாசல்லே உங்களை பேட்டிலாம் எடுக்கிறாங்க. இந்த எம்பி புஷ்பா கிட்ட என்ன சொல்றாருன்னா, அந்த ஷெகாவத் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க, சிஎம் கிட்ட பேசி எப்படியாவது அவனை வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுற புஷ்பா, உனக்கு தொல்லையா இருக்காது அப்படின்னு சொல்றாரு. புஷ்பாவை எதுக்கு சார் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணா அவனுக்கு பயந்து பண்ணிட்டோம்னு நினைப்பான், அதெல்லாம் வேணாம், நீங்க என்கிட்ட இது சொல்லாமலே பண்ணிருக்கலாம், சொல்லிட்டீங்க சரி வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் அந்த எம்பியை சிஎம் கிட்ட புஷ்பா இதுதான் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அந்த சிஎம் சூப்பர்ப்பா, உன்னை பத்தி ரொம்ப நல்ல விஷயம் கேள்விப்பட்டு இருக்கேன், நம்ம கட்சிக்கு அவ்வளவு காசு கொடுக்குற, ரொம்ப நல்ல டெவலப்மெண்ட் புஷ்பா, உன்னை பத்தி டெல்லி வரைக்கும் எல்லாம் போகுது அப்படின்னு சொல்றாங்க. புஷ்பாவோட ஒய்ஃபை என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சிஎம் கூட ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கோ, நம்ம ஃப்ரேம் போட்டு மாட்டலாம்னு சொல்லியிருப்பாங்க. புஷ்பாவும் போட்டோ எடுக்கிறதுக்காக வராரு. பட் அந்த சிஎம் ஐயோ நிறுத்துப்பா, போட்டோ எல்லாம் எடுக்காத, நீ கட்சிக்கு பணம் தர எல்லாமே ஓகே தான், ஆனா கடத்தல்காரங்க கூட எல்லாம் போட்டோ எடுத்தா அவ்வளவுதான் என் மானமே போயிடும், இமேஜ் போயிட்டா அவ்வளவுதான் ஓட்டே போட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. புஷ்பாக்கு இந்த விஷயம் செமையா ஹார்ட் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம அந்த போட்டோகிராஃபர் ஒரு கிளிக் எடுத்திருப்பான். என்ன என் சவுண்ட் வந்துருச்சு, போட்டோ எடுத்துறியா, நீ எடுத்துடல, இதில் தானே எல்லா போட்டோவும் எடுத்திருக்க, ஃபேமிலி கூட எடுத்த போட்டோ எல்லாம் போயிடுச்சு, சரி எந்த போட்டோ வேணாம்னு சொல்லி
அந்த ஃபிலிம் எல்லாத்தையுமே குதிக்க போடுறாரு. இந்த எம்பியை புஷ்பா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான்னு நினைப்பாரு. ஆனா புஷ்பா ரொம்ப நார்மலா இருக்காரு. அண்ட் சிஎம்மும் புஷ்பா கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, வைஃப் போட்டோ கேட்கறாங்கன்னு சொல்லிலாம் எடுக்காத புஷ்பா, பொண்டாட்டி பேச்சை கேட்டா யாருமே முன்னேற முடியாது அப்படின்னு சொல்றாரு. எம்பியோ நல்ல வேலை புஷ்பா, உனக்கு எதுவும் ஆகல, நீ எங்க ஹர்ட் ஆகிட்டு போய் நினைச்சேன், பரவாயில்ல நீ கூலா தான் இருக்க அப்படின்னு சொல்றாரு. புஷ்பா நினைச்சாச்சா சிஎம்க்கு எவ்வளவு வேலை இருக்கும் சார், 10 லட்சம் பிரச்சனை இருக்கும், இதில் நான் சாதாரண ஸ்மக்லர் என் கூட போட்டோ எடுக்க முடியுமா அவர்னால, அதெல்லாம் நான் ஒன்றும் ஹர்ட் ஆகல, ஏன் நீங்க சிஎம்மா இருந்தீங்கன்னா எனக்கு போட்டோ எடுப்பீங்களா, நீங்களும் அதே யோசிப்பீங்களா அப்படின்னு சொல்றாரு. இந்த எம்பியை ஏன் புஷ்பா அப்படி சொல்றேன், உன் கூட போட்டோ எடுக்கணும்னா நான் போஸா கொடுப்பேன், அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. புஷ்பாவும் ஓகே அப்போ நீ சிஎம் ஆயிடு அப்படின்னு சொல்றாரு. அந்த எம்பி என்னையா பேசுறாரு, சிஎம் அது எப்படி ஆகுறது, அதுக்கெல்லாம் அதிகமா செலவாகும் புஷ்பா, சாதாரணமா பேசுற அப்படின்னு சொல்றாரு. புஷ்பாவும் எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அந்த எம்பியோ குறைஞ்சது ஒரு 100 கோடியாவது ஆகும் அப்படின்னு சொல்றாரு. புஷ்பாவும் 1000 கோடி தரேன், நீ சிஎம் ஆயிடு, அந்த சிஎமோட நிலைமை என்னன்னு நான் பாக்குறேன், நான் அவன் போட்டோ எடுக்கலன்னா ஹர்ட் ஆகல, பொண்டாட்டி பேச்சு கேட்காத நாசமா போயிடுன்னு சொன்னான் பாரு, அதுக்கு தான் ஹர்ட் ஆயிட்டேன், அந்த போட்டோகிராஃபரை கூப்பிடு, எனக்காக நீ போட்டோ எடுத்தல பரவாயில்லப்பா, நான் இந்த செயினை வச்சுக்கோ, இந்த ஆள் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நீ தான் எங்களோட போட்டோகிராஃபர், ஜாலியாருன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. வெளியே பிரஸ் பீப்புள் எதுக்காக சார் இந்த மீட்டிங்னு சொல்லி கேட்கறாங்க. புஷ்பம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 24ஆம் தேதி சிஎம் என் வீட்டுக்கே வந்து சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காரு, சும்மா ஒரு ஜென்ரலான மீட்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவரோட ஒய்ஃபை இந்த டிவியில பார்த்துட்டு, ஐயோ என் புருஷன் எவ்வளவு பெரிய ஆளு, சிஎம் அவரோட வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு, அன்னைக்கு எல்லாருமே கூப்பிட்டு சாப்பாடு போடணும்னு சொல்லி கேலண்டர்ல நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அண்ட் இந்த எம்பி என்ன பண்றாருன்னா இதை பத்தி பெரிய இடத்துல பேசி ஆகணும்ல, ஸோ கட்சியில இருக்கிற பெரிய ஆள் கிட்ட பேசுறாரு, இந்த மாதிரி நான் சிஎம் ஆக போறேன் அப்படின்னு. அவங்கள நீ இந்த மாதிரி யோசிக்கிற ஆள் இல்லை, உன்னை யாரோ இந்த மாதிரி யோசிக்க வச்சிருக்காங்க, யார் அது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்பதான் அந்த எம்பியை புஷ்பாவை பத்தி சொல்றாரு. புஷ்பாவும் என்ன பண்றாருன்னா அந்த தலைவர் இருக்காரு, அவருக்கு மேனேஜர் மாதிரி அவரோட தம்பி இருக்காரு, ஸோ அவர்கிட்ட டீலிங் பேசுறதுக்காக வந்திருக்காரு. அண்ட் அந்த தலைவரோட பேரு பிரதாப் ரெட்டி. இப்போ அவரோட தம்பியும் கால் பண்ணி புஷ்பா வந்திருக்கான்னு சொல்லி கொடுக்குறாரு. அண்ட் புஷ்பாவும் சும்மா கிடையாது, அந்த ஃபோன் கால் மீட்டிங்காக அவரோட தம்பிக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. இப்போ பிரதாப் ரெட்டி கூட பேசும்போது என்ன பண்றாருன்னா, எவ்வளவு நல்லா சேர்லயே உட்காந்துட்டு இருப்பீங்க, சோஃபால உட்காருங்கன்னு சொல்லி ஒரு சோஃபா அனுப்பி வைக்கிறாரு. பார்த்தா அந்த சோஃபால 25 கோடி இருக்கு, இது வேற ஸ்டார்டிங் தான், ஆனா அந்த ஆளு மட்டும் சிஎம் ஆக்கிடுங்க, எவ்வளவு வேணுமோ கொட்டி தரேன் அப்படின்னு சொல்றாரு. பிரதாப் ரெட்டி இப்போ எம்பி கிட்ட என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு காசோட அருமையும் தெரியல, பதவியில இருக்கிறவங்கள மரியாதை கொடுக்கணும்னு தெரியல, அவங்க கிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு அப்படின்னு சொல்றாரு. எம்பியை புஷ்பா கால் பண்ணி என்னையா பேசி வச்சிருக்க, எல்லார்கிட்டையும் நீ நார்மலா பேசுற மாதிரி திமிர்த்தனமா பேசிடுவியா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவ்வளவு பணத்தை நீ எப்படி ரெடி பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. புஷ்பாவும் அண்ணா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்ப ஏரியாக்குள்ளேயே சர்க்குலேட் பண்ணா 50 லட்சம் தான், ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகும்போது டன்னுக்கு 1.5 கோடி பார்க்கலையா நம்ம, அதே அவன் யாரு கூட டீலிங் வச்சிருக்கானோ இன்டர்நேஷனல் லெவல்ல பண்ணா அசால்ட்டா அதை விட அதிகமா பாக்குறாங்க. புஷ்பா இப்ப நேஷனல் கிடையாது இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கேற்ற மாதிரி மால்தீவ்ஸ்ல ஒரு ஆள் கூட டீலிங் பேசலாம்னு வராரு. அந்த ஆளும் அவங்க வந்திருக்க வண்டியை பார்த்துட்டு இவனுங்களை பார்த்தா டீல் பேச வந்த மாதிரியே தெரியல, ரொம்ப சில்லற பசங்களா இருக்கானுங்க, சரி வா இங்க பாரு, இந்த சில்லற டீல்லாம் ஒத்துக்க மாட்டேன், குறைஞ்சது 100 டன் டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்றான். புஷ்பாவும் நான் 2000 டன் தரேன், என்னை தாண்டி உன்னால யாருக்கிட்டையுமே வாங்க முடியாதுன்னு சொல்றான். அந்த என்னையா பேசுறேன்னு சொல்லி சிரிக்கிறான். அண்ட் இப்பயே நினைச்சா நான் 100 டன்னே இறக்குவேன் பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். புஷ்பாவும் 100 டன்லாம் வேணாம், 10 டன்னே இறக்கி காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். சந்தாலும் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கால் பண்ணி 10 டன் செம்மர மரம் வேணும்னு சொல்றான். பட் அவங்க எல்லாருமே புஷ்பாக்கு தான் கால் பண்றாங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் யாருக்கெல்லாம் கால் பண்றானோ எல்லா காலுமே புஷ்பாக்கு தான் ஃபார்வர்ட் ஆகுது. அவனுக்கு நல்லாவே புரிஞ்சது, ஹோல் மார்க்கெட்டுமே புஷ்பாவோட கண்ட்ரோல்ல தான் இருக்குது. சரி 2000 டன்னுக்கு எவ்வளவு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். புஷ்பாவும் டன்னுக்கு 2.5 கோடி தரணும் அப்படின்னு சொல்றான். அந்த யோசிச்சுட்டு சரி 2000 டன்னுக்கு 5000 கோடி தரேன் அப்படின்னு சொல்றான். புஷ்பாவும் 100 கோடி கம்மி பண்ணி கேட்கறான். அந்த எதுக்கு 100 கோடி கம்மி பண்ணி கேட்கிற புஷ்பான்னு கேட்கறான். புஷ்பாவும் அதுக்கு பதில் நீ வந்த பத்தியா அந்த ஹெலிகாப்டர் எனக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போயிடுறான். அந்த ஆள் பார்த்தா புஷ்பா அந்த வண்டியில அவனோட நாய் கூட ஏறாதுன்னு சொல்லியிருப்பான். பட் கடைசியில அந்த வண்டியில தான் அவனை ஏறி போக வேண்டிய நிலைமையில இருக்கு. இப்போ புஷ்பாவும் மாசா சாப்பர்ல வந்து இறங்குறாரு. அண்ட் அவரோட சிண்டிகேட் ஆளுங்க எல்லாருக்கும் கால் பண்ணி எவ்வளவு டன் இருக்கோ எல்லாமே கொடுங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாரு. ஒருத்தர்கிட்டயும் 100 டன்னு 150 டன்னு 50 டன்னு 100 டன்னு இருக்கு. எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சு பேசுறாரு. அவங்க எல்லாருமே தரும் புஷ்பா, ஆனா நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த டைம் பார்த்தா அவரோட ஒய்ஃபா வந்து உப்பு சரியா இருக்கான்னு சொல்லி காட்டுறாங்க. அவரு சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாரு. அதுல அவங்க செம டென்ஷன் ஆயிடுறாங்க. மொத்த குழம்பையே கொட்டிட்டு இருக்காங்க. புஷ்பா பாதியில மீட்டிங் நிறுத்திட்டு சமையல் கட்டுக்கு வராரு. அங்க அவரோட ஒய்ஃப் கிட்டே சாரி கேட்டுட்டு இருக்காரு. அவ்வளவுதான், அவங்க மீட்டிங்கை கூட மறந்துட்டு 2 பேரும் மேட்டர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே அங்க வெட் பண்ணா நமக்கு மங்களம் சீனை காட்டுறாங்க. தான் போன பாட்டுல புஷ்பா அங்க இருந்து தான் ஆரம்பிச்சிருப்பான். அவரோட ஒய்ஃபை ஷிகாவத்தை பார்க்க வராங்க. அந்த புஷ்பா என் ஹஸ்பண்டோட மார்க்கெட்டை காலி பண்ணி என்னோட தம்பியை கொண்டு இப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான், நீ ஆம்பல் தண்ணி நீ என்னதான் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. அவதான் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்களும் இந்த மாதிரி பூமிக்குள்ள புதஞ்சிருந்த ஒரு ஆளம் பதுக்கி வச்ச அந்த செம்மர கட்டை எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. அவன் பெருசா இன்டர்நேஷனல் லெவல்ல பிசினஸ் பண்ண போறான். ஸோ அதை தடுக்கணும்னா பயம் வரணும். அவன் கூட சிண்டிகேட்ல டீல் பண்ற ஒருத்தருக்கு பயம் வரணும். அதுக்கு நீ ஒருத்தனையாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஷிகாவத்தை ஒருத்தனை தடுக்கிறாரு. அவனோட செம்மர கட்டையை தடுத்த உடனே அதை ஹேண்டில் பண்ற அந்த ஓனரே வரான். ஷிகாவத்தை அவனை கொலை பண்ற மாதிரி கன்னை வச்சு மிரட்டுறாரு. பட் அவன் கண்ணுல கொஞ்சம் கூட பயமே இல்லை. இவன் பயப்படலன்னு சொல்லி அவரோட அசிஸ்டன்ட் மேல கண்ணை வைக்கிறாரு. அவர் செமையா பயப்படுறாரு, லபன் கத்துறாரு. திரும்ப அவன் மேலேயும் கண்ணு வைக்கிறாரு. அவன் பயப்பட மாட்டான். இவன் ஏன் பயப்பட மாட்டான் தெரியுமா? நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இவனுக்கு பின்னாடி இருக்கிறது புஷ்பா. இவன் பயப்படணும்னா என்ன பண்ணணும், இவனை கொலை பண்ணி
என்னன்னு சொல்லி நதியில தள்ளி விட்டுறாரு. யாருன்னா போய் பார்த்தா மங்களம் சீனா அவரோட ஒய்ஃபும் வராங்க. என்ன பண்ணிருக்க தெரியுதா, உன்னை பயமுறுத்ததானே சொன்ன, கொலை பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சிக்காவத்தை என்ன பண்ண சொல்றீங்க, அவன் பயப்பட மாட்டான். அவன் மட்டும் இல்ல, இந்த சிண்டிகேட்ல இருக்கிற எல்லாரும் பயப்படணும்னா என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு கொலையாவது பண்ணி ஆகணும். அப்பதானே புஷ்பா கூட டீல் பண்ண பயப்படுவாங்க. ஸோ அதை தான் பண்ண அப்படின்னு சொல்றான். உடனே புஷ்பா கூட டீல் பண்றவங்க எல்லாருக்குமே பயம் வருது. அந்த எம்பி அந்த சாவுக்கு வராரு. அவர்கிட்ட பழைய மாதிரி மங்களம் சீனுக்கு சிண்டிகேட் கொடுத்துருங்க, புஷ்பாவோட பேராசைனால நாங்க எல்லாரும் ஒருத்தர் சாக வேண்டிய நிலைமை வந்துடும், ஸோ பார்த்து பண்ணுங்க எம்பி அப்படின்னு சொல்றாங்க. உடனே எம்பி என்ன பண்றாருன்னா நம்ம பாக்கிறதுக்காக வராரு. எதுக்கே அவனுக்கும் புஷ்பாவுக்கு சண்டை, பேசாம ஒத்துமையா போயிடுங்க, எனக்கு நீயும் முக்கியம் அவனும் முக்கியம், ஸோ ஸ்மூத்தா இந்த பிரச்சனையை முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்றாரு. நான் வேணா உனக்கு ஒரு 10 கோடி தரேன் அப்படின்னு சொல்றாரு. சிகாவை தான் அவர் மட்டும் தனியா பேச சொல்றாரு. எல்லாரும் முன்னாடி என்ன அம்மனமா நிக்க வச்சா சார், உங்களை இந்த மாதிரி நிக்க வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவரை என்ன வேற 2 பேர் தானே இறந்தீங்க அப்படின்னு சொல்றாரு. சிகாவத்தை சரி சரி ஏன் முன்னாடி நில்லுங்க, நம்ம 2 பேர் மட்டும் தானே இருக்கும், ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு நில்லுங்க சார். முடியாதுல, எவ்வளவு பெரிய ஐட்டமா இருந்தாலும் 1 லட்ச ரூபாய் கொடுத்தா போதும் வந்துருவா, ஆனா என்னோட விலை 10 கோடி பாத்தீங்களா, உலகத்திலேயே மிகப்பெரிய வேசி நான் தான் சார், என்னால முடியாது சார், புஷ்பா கூட ஸ்மூத்தா போக என்னால முடியாது அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த எம்பியன் ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு நிக்கிறாரு. அரசியல்னு வந்துட்டா எல்லா அசிங்கத்தையும் விட்டு தான் ஆகணும், சரி என்ன பண்ண நீ ஒத்துப்ப அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அண்ட் வேணும்னா புஷ்பா சாரி சொல்லவா அப்படின்னு சொல்றாரு. இதுக்காக புஷ்பா சாரி சொல்லுவானா, நிஜமா தான் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவரும் ஆமாயா, அவனை இவ்வளவு பெரிய ஆளாக்குனதே நான் தான், அவனை சிண்டிகேட் பிரசிடென்ட் ஆக்குனதே நான் தான், நான் சொன்னா உயிரை கொடுப்பான், நான் அவனை சாரி சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ சிகாவத்தா ரொம்ப ஹாப்பி சார், புஷ்பா சாரி சொன்னா ஓகே, நான் ரொம்ப ஸ்மூத்தா போயிடுறேன், எந்த பிரச்சனைக்கும் வர மாட்டேன், இந்த கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி பார்ட்டி வைக்கிறான். ஸோ சிகாவத்தா செம்ம ஜாலியா இருக்கான். பட் இந்த விஷயம் புஷ்பா தமாக பிடிக்கல. சிண்டிகேட் ஆளுங்களும் வந்து புஷ்பா கிட்ட பேசுறாங்க. ஒரு சாரியோட முடிஞ்சுட்டா எல்லா பிசினஸும் சூப்பரா போகும் புஷ்பா, இல்லைன்னா எல்லாருமே உங்களுக்கு அகிஸ்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. புஷ்பாவோட ஒய்ஃபும் எம்பி எல்லாமே உன்னோட நல்லதுக்கு தானே பண்ணியிருக்காரு, ஸோ அவர் சொல்றது சரியா தான் இருக்கும், ஒரு சாரி தானே, நான் சொல்றது சொல்லிட்டா இதுக்கப்புறம் இஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ புஷ்பாவும் ஃபுல் போதில் இருக்காரு. இப்போ ஷிகாவத்தையே பார்க்க வராரு. ஷிகாவத்தை எல்லாரும் முன்னாடி சாரி சொல்லணும்னு கேட்டிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் எல்லாத்தையுமே ஆஃப் பண்றாரு. புஷ்பாவும் சாரி சொல்லிடுறாரு. அதை இவர் வேற ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. புஷ்பா சாரி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி செம ஜாலியா இருக்காரு. அப்புறம் புஷ்பாவும் கிளம்பி போறாரு. அவரோட ஃப்ரெண்டும் மங்களம் சீனா அவனோட ஒய்ஃபும் கூட நம்பல. நீ சாரி சொன்னதான் அவங்க அப்படியே ஷாக்கா பாக்குறாங்க புஷ்பா அப்படின்னு சொல்றான். புஷ்பாவும் சரி நீ ஏன்டா ஷாக் ஆகல, நான் சாரி சொல்லணும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவனோட ஃப்ரெண்டு அமைதியா இருக்கான். புஷ்பாவும் நீ என்ன ரொம்ப கேவலமா பாக்குறல, நான் சாரி சொன்னதுல இருந்து எனக்கு நல்லா தெரியுது நீ என்ன ரொம்ப கேவலமா பாக்குற, நீ மட்டும் இல்ல என் பொண்டாட்டியே என்ன ரொம்ப கேவலமா பாக்குறேன், ஏன் கண்ணாடியை பாரு, நானே என்ன கேவலமா தான் பாக்குறேன், இது நான் கிடையாது, இது புஷ்பா கிடையாது, இந்த மாதிரி நான் கிடையாதுன்னு சொல்லி வண்டியை நிறுத்தி அவங்களை இறக்கி விட்டு திரும்ப வேகமா வண்டி எடுத்துட்டு போறாரு. அவரோட ஃப்ரெண்டு புஷ்பாவோட ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே வண்டி எடுத்துட்டு போயிடுவாருன்னு நினைச்சேன், பட் பரவாயில்ல இது நடக்கும்னு எனக்கு தெரியும் சொல்றாரு. சிகாவை தான் இங்க பார்ட்டியை முடிச்சுட்டு கிளம்பலான்னு இருப்பாரு. கரெக்டா புஷ்பா வந்து வண்டியை அந்த மேலேயே ஏத்துறாரு. சிகாவத்தை அப்படியே எகிரி போய் ஸ்விம்மிங் பூல்ல விழுறாரு. எம்பியும் பதறிட்டு வந்து பாக்குறாரு. பார்த்தா புஷ்பா ஸ்விம்மிங் பூல்லே ஜாலியா காத்து மேல ஒண்ணு கடிச்சிட்டு இருப்பாரு. எம்பியோ புஷ்பா என்ன பண்ற, உனக்கு அசிங்கமா இல்லையான்னு சொல்லி கேட்கிறாரு. புஷ்பாவும் ஒண்ணுக்கு போறதுக்கு எதுக்கு சார் அசிங்கப்படணும், சாரி சொன்னதுக்கு தான் நான் அசிங்கப்பட்டிருக்கணும், இதுக்கு நான் அசிங்கப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்றான். சிகாவத்துக்கு ரொம்ப அசிங்கமாயிடுது. புஷ்பாவும் அத்தோட நிக்கல. நீ என்னடா நேர்மையான ஆஃபீஸரா, நான் எதுக்கிட்ட அவங்க கிட்ட சாரி கேட்கணும், இதை போன ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு ஆஃபீஸர் வந்தான் பாத்தியா, அந்த மாதிரி ஆஃபீஸர் கிட்ட நான் சாரி சொல்லுவேன், சாரி என்ன சொல்றது சல்யூட்டே அடிப்பேன், இந்த மாதிரி நாதாரி கிட்ட நான் என்னடா சாரி கேட்கணும், அதெல்லாம் சொல்லவே முடியாதுடா. அண்ட் நீங்க என்னடா பண்றீங்க, உங்ககிட்ட ஓட்டு வாங்கிடா நான் சிண்டிகேட் பிரசிடென்டான மங்களசீனன் கிட்ட பேச தைரியம் இருக்கா உங்களுக்கு, அவர்கிட்ட 50 லட்ச ரூபாய் கம்மியா ஸ்கேம் நடக்குதுன்னு சொல்லி நான் தாண்டா அவருக்கு புத்தியே கொடுத்தேன், அப்படி தனிமரமா வந்தவன்டா நானு, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்டான்னு சொல்றான். ஷிகாவத்தை அவன் என் மேல ஒண்ணு கடிச்சிட்டான், அவனை இன்னைக்கு கொலை பண்ணி ஆகணும்னு சொல்லி கன் எடுத்துட்டு ரெடியா இருக்கான். புஷ்பாவும் கன் வச்சுட்டு ரெடியா இருக்காரு. அவங்க 2 பேருமே பிடிக்கிறாங்க. ஷிகாவத்தை உன்னை விடவே மாட்டேன்டா, 2000 டன் இல்ல ஒரு மரக்கட்டை கூட என்னால எடுத்துட்டு போக முடியாது, உன்னை என்ன பண்ற பாரு, மொத்த இடத்துல உன்னை பிடிப்பான் அப்படின்னு சொல்றாரு. புஷ்பா முடிஞ்சா புடிட்டா ஒரே ஒரு கட்டையை மட்டும் உன்னால் புடிச்சு காட்ட சொல்றான். அப்புறம் புஷ்பா இந்த சிண்டிகேட்லயே இருக்க மாட்டான், கோடாரியை தூக்கிட்டு திரும்ப கூலி வேலைக்கு போயிடுவோம், சவாலுக்கு நான் ரெடி, சொன்ன டேட்ல எல்லா மரக்கட்டையும் நான் டெலிவரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்பதான் அவரோட கண்ணாடியை பார்த்து இப்பதான் என்ன பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. அண்ட் ஷிகாவத்தை அன்னைக்கு சொன்ன நாள்ல போலீஸ் எல்லாம் போட்டு ஃபுல் செக்யூரிட்டியோட இருக்காரு, எந்த லாரியுமே தாண்ட முடியாது. அப்படியே ஒரு பீர் குடிச்சிட்டு நதியில தூக்கி அடிக்கிறாரு. பார்த்தா பாட்டில் உடையிற சத்தம் கேக்குது, தண்ணியில போட்டா குளப் குளக்குன்னு தான் சத்தம் கேட்கும், இது எப்படி உடையுதுன்னு சொல்லி கேட்கிறாரு. அவரோட அசிஸ்டன்ட் பாறை இருக்கும் சார் அப்படின்னு சொல்றாரு. ஷிகாவத்தம் ஓடுற தண்ணியில எப்படியா பாறை அடிப்படும், கொஞ்சம் தள்ளுன்னு சொல்லி தண்ணியை பாக்குறாரு. பார்த்தா தண்ணியும் இல்ல, புஷ்பாவோட லாரி மரக்கட்டைகளை ஏத்திட்டு நதியை யூஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ போலீஸ்காரங்க மொத்த பேரை அதை துரத்திட்டு போறாங்க. புஷ்பாவும் இங்க இருந்தே அதை எல்லாத்தையும் தடுக்கிற விதமா அதுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் கால் பண்ணி பிரிட்ஜில் லாரியை போட்டு மறிக்கிறது, யானைகளை விட்டு மறிக்கிறதுன்னு மொத்த வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட லாரிங்க போனதுக்கு அப்புறம் டேம்ல திரும்ப தண்ணியை திறந்து விட்டுறாரு. ஸோ ஜீப் எதுவுமே அதுல போக முடியாது. ஆனா ஷிகாவத்துக்கு மட்டும் வெறி அடங்களே, எப்படியாவது இந்த மரக்கட்டெல்லாம் பிடிச்சிடணும்னு சொல்லி ஓடி போறாரு. பார்த்தா ரோட்ல நிறைய மாட்டு வண்டிங்க போயிட்டு இருக்கு. அதை எல்லாத்தையும் குறுக்க போட்டு நிறுத்தி கண்ணை வச்சு மொத்த லாரியும் சொல்றாரு. புஷ்பாவோட ஃப்ரெண்டா அந்த லாரியில் தான் இருக்காரு. புஷ்பா மாட்டு வண்டியை பிடிச்சி ஷிகாவத் லாரியெல்லாம் சொல்றான் புஷ்பா அப்படின்னு சொல்றான். புஷ்பா எனக்கு உங்க எல்லாரோட உயிர் தான் முக்கியம், மரக்கட்டெல்லாம் முக்கியம் இல்லை, நீங்க அங்கிருந்து தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்றான். ஸோ எல்லாரும் குதிச்சிடுறாங்க. அவ்வளவுதான் மொத்த லாரியும் இவர் பிடிச்சிடுறாரு. அப்புறம் என்ன ஷிகாவத் சமஜாலியா இருக்காரு. மங்களம் சீனா அவரோட ஒய்ஃபும் வந்து அவர் கூட செலிப்ரேட் பண்றாங்க. வெளியே பிரஸ் பீப்புளும் இருக்காங்க இதை பேட்டி எடுக்கணும்னு சொல்லி. ஸோ ஷிகாவத்
சிக்காவத்தை செமையா போஸ் கொடுக்குறாரு. அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு பாக்குறாங்க. சிக்காவத்தை புஷ்பான்னு சொல்லிடுறாரு. ஐ மீன் சொல்லல, ஆக்ஷன்ல காட்டிடுறாரு. அப்புறம் தான் அந்த மங்களன் சீனுக்கு ஒரு டவுட் வருது. என்னன்னு பார்த்தா இது எதுவுமே செம்மரமே இல்ல, வேற ஏதோ மரம். புஷ்பா நல்லா ஏமாத்திருக்கான்னு தெரிஞ்சிருது. சிக்காவத்தை இது தெரிஞ்சு எப்படி இது மாதிரி நடந்தது, எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு மரமுமே வெளியே போவே இல்லையே, அப்புறம் எப்படி புஷ்பா வெளியே எடுத்துட்டு போயிருப்பான் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்பதான் பார்த்தா ஸ்டேஷன்ல ஒரு மாட்டு வண்டி இருக்கு. அதான் சிக்காவத் மாட்டு வண்டியை பிடிச்சி அதுல வழிமறிச்சு தானே லாரி எல்லாம் சுட்டாரு. அங்க வெளியே மாடுங்களா வரட்டு இருக்கும். ஸோ அந்த மாட்டு வண்டியை உடச்சு பாக்குறாரு. பார்த்தா மாட்டு வண்டி இதை செம்மரமே. புஷ்பா மரமா கடத்தாம மாட்டு வண்டியா செஞ்சு கடத்திருக்காரு. இப்ப புஷ்பா அவரோட கேங் கூட செமையா வராரு. நீ வெறும் பூடான்னு சொல்ற மாதிரி ஒரு பூ அனுப்பி வைக்கிறாரு ஷிகாவத்துக்கு. ஷிகாவத்தை நான் மட்டும் பூ கிடையாது, என் கூட இன்னும் 2 பூங்க இருக்கு அப்படின்னு சொல்லி மங்களம் சீனா அண்ட் அவரோட ஒய்ஃபை கட்டுறாரு. அண்ட் அவரும் ஆக்ஷன்ல பேசுறாரு. நீ ஸ்டேட் விட்டு தானே புஷ்பா கொண்டு போயிருக்க, இன்னும் நாட்டை விட்டு கொண்டு போலியே, அதுக்கு முன்னாடி உன்னோட சம்மர் எல்லாத்தையும் பிடிப்பா அப்படின்னு சொல்றாரு. புஷ்பாவும் என்னோட முடிய கூட உன்னால பிடுங்க முடியாதுரா அப்படின்னு ஆக்ஷன்ல கட்டுறாரு. அதாவது சரி, ஒரு மரக்கட்டையை பிடிச்சா கூட நீ மொத்த சிண்டிகேட்டையும் விட்டு கூலியால போயிடுவேன்னு சொன்னல, பட் தோ நான் பிடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த மரக்கட்டையை கட்டுறாரு. அதான் மாட்டு வண்டி ஒண்ணு இருக்குல்ல, அதை கட்டுறாரு. புஷ்பா நான் ஃபிளவர் நினைச்சேடா, நான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஷிகாவத்தம் ஃபயர்னு சொல்றாரு. புஷ்பாவும் ஃபயர் கிடையாது, வைல்டு ஃபயர் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா அந்த மாட்டு வண்டி ஒரு பாம்பு, அப்படியே பாம்பு வெடித்து இப்போ ஒரு கட்டை கூட ஷிகாவத்து கிட்ட இல்ல. அதான் அவர் பிடிக்கல. சோ புஷ்பா எதுக்கு கூலி ஆகணும், புஷ்பா வின் பண்ணிட்டாரு, அதுக்காக கோயிலுக்கு வராரு. அப்போ பார்த்தா அவரோட ஒய்ஃப் வேற மயக்கம் போட்டு விடுறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. அதுக்கு புஷ்பா வேண்டிட்டு இருப்பாரு. அதுக்காக தான் சாரி எல்லாம் கட்டிட்டு ஆடுற டான்ஸ், அந்த மாதிரி நிறைய பேர் வேண்டிட்டு ஆம்பளைங்க எல்லாம் பொம்பளை விஷயம் போட்டு ஆடுறாங்க. அப்போ ஒரு சில பேர் பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணு புஷ்பாவோட அண்ணனோட பொண்ணு. புஷ்பாவை இதை பார்த்து மொத்த பேரை சம்மாடி அடிக்கிறாரு. புஷ்பாவோட அண்ணனும் பார்த்து இதெல்லாம் பண்ணா உனக்கு வீட்டுல சேர்த்து பண்ணாடா, என்னைக்குமே என்னோட அப்பா பேரு உனக்கு வராதுடா, நீ எவனும் ஒருத்தன் தாண்டா அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பார்த்துட்டு புஷ்பாவோட ஒய்ஃபும் செமையா டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ என்னோட புருஷன் எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு, அவருக்கு எதுக்கே மத்தவங்களோட பேர் வேணும், அவரோட பேரை பத்தி நீ கேட்டு பாரியா, யாரை கேட்டாலும் புஷ்பாவோட டிரைவர், புஷ்பாவோட ஃப்ரெண்டு, புஷ்பாவோட வேலைக்காரன் சொல்றாங்க. அண்ட் நீ யாருன்னு ஊர்ல கேட்டு பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஊர் மக்களும் புஷ்பாவோட அண்ணன் சொல்றாங்க. என் புருஷனுக்கு தேவையில்ல ஐடென்டிட்டி, என் புருஷன் தான் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்து அவரோட வீட்டை பறிச்ச என்ன பொண்ணு கேட்டு வரும்போது அவ்வளவு அவமானப்படுத்தினேன், இன்னமும் கடங்கள் இல்லைன்னு சொல்லி திட்டுறாங்க. அப்படியே அந்த பொண்ணு கிட்ட தப்பு பண்ணானுங்களே, அவனுங்களை புஷ்பா அடிச்சாரு. அவங்களுக்கு பாதி மொட்டை அடிச்சு கழுதை மேல ஏத்தி ஊர்வலமா கொண்டு போறாங்க. அண்ட் அங்க கட் பண்ணா நம்ம ஷிகாவத் என்ன பண்றாருன்னா ஸ்ட்ரைட்டா சிஎம் பாக்குறதுக்காக வர்றாரு. சிஎம் கிட்டே இந்த மாதிரி அந்த எம்பி இருக்காருல, புஷ்பா மூலமா அவர் தான் சிஎம் ஆக போறாரு. சோ நான் பிடிச்சது செம்மர கட்டியே இல்ல, இது எல்லாமே உங்களுக்கு தெரியாமலே நடக்காரு அப்படின்னு சொல்றாரு. அவரும் அங்க இருந்து அவ்வளவு காசு வருதுன்னா அந்த ஆசை வர்றது நியாயம் தான், அவங்க கிட்ட கொஞ்சம் சேஃபா தான் இருக்கணும். ஆனா நீ அந்த செம்மர கட்டையை புடியா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் இந்த ஆக்ஷனா இருந்தாலும் எடுக்க முடியும்னு சொல்றாரு. சோ ஷிகாவத்தை இப்ப எது மூலியமா டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறாரு. சோ தமிழ்நாடு பார்டர்ல ஸ்ரீலங்கா வழியா இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் வழியா இந்த செம்மர கட்டையை கொண்டு போறாங்க. அது தடுக்கிறதுக்காக போலீஸ் கூட ஷிகாவத்தை வேகமா கிளம்பி வராரு. அங்க இருக்கிற போட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா மரம் கிடைக்கவே இல்லை, எல்லா இடத்தையும் செக் பண்ணியாச்சு சார், வெறும் கடலை மட்டும் தான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஷிகாவத் கடல்லையும் போய் தேடுறேன்னு சொல்லி குதிச்சிடுறாரு. பார்த்தா ஒரு போட்டு பின்னாடி தான் அந்த மரக்கட்டைங்கெல்லாம் கட்டப்பட்டிருக்கும். ஸோ குதிச்ச உடனே எல்லா போட் டிரைவர்ஸும் போட்டை ஓட்டிட்டு போறாங்க. ஷிகாவத்தை இவங்களை பிடிக்கணும்னு சொல்லி போட் எடுத்துட்டு போறாரு. பட் ஃபிஷர்மேன் போட்டுக்கு இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல அலோடு இருக்கு போல. ஸோ அவங்க சேஃபா ஸ்ரீலங்கா ரீச் பண்ணிட்டாங்க. பட் ஷிகாவத் போற கப்பலை ஸ்ரீலங்கா நேவி பிடிச்சி சுட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவரும் உயிர் தப்பிச்சா போதும் தப்பிக்கிறாரு. அண்ட் பைனாகுலர்ல இருந்து பார்த்தா ஸ்ரீலங்கா பார்டர்ல புஷ்பா இருக்கிறது தெரியுது. புஷ்பாவும் மாசா டீலிங் முடிக்கிறாரு. 500 கோடி ரூபாய் டீலையும் அசால்ட்டா பணம் வந்து சேர்த்து இப்ப அதை கொடுத்து இவர் சிஎம் ஆக்கியாச்சு. இப்ப எம்பியா இருந்தவர் சிஎம் ஆயிட்டாரு. சோ இப்ப புஷ்பா வீட்டுக்கு சாப்பிட வராரு. அப்பதான் அந்த பிரஸ் லேடி ஒருத்தவங்களுக்கு தெரியுது, பழைய சிஎம் வீட்டுல இருந்து புஷ்பா போகும்போது இந்த டேட்டுக்கு சிஎம் வந்து என் வீட்டுக்கு சாப்பிடுறேன்னு சொன்னாருன்னு சொல்லியிருப்பாரு. துப்பா தான் கிங்கே, அவர் சொன்ன டேட்டுக்கு சிஎம்ஏ மாத்தி சிஎம் அவரோட வீட்டுக்கு வந்து சாப்பிட வச்சிருக்காருன்னு. இப்ப சிஎம் புஷ்பாவோட ஒய்ஃப் கிட்ட என்னமா நீ ஆசைப்படுற, அவனை ஆசைப்பட்டேன்னு சொல்லி சிஎம் கூட போட்டோ எடுக்கணும்னு சிஎம்ஏ மாத்திட்டான், சாதாரண ஆள் இல்லாம அவன் புருஷன் பயங்கரமான கேடி அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் எனக்காக இவ்வளவு பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. புஷ்பாவும் நீ ஆசைப்பட்டு ஒரே விஷயம் தான் என்கிட்ட கேட்டேன், அதை கூட என்னால பண்ண முடியாம இருக்கணுமா, சரி வாங்க எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. சிஎம் ஐயோ வேணாப்பா, நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த போட்டோகிராஃபர் அதை கூப்பிடுறாங்க. புஷ்பாவும் இப்ப கிளிக் பண்ற சத்தம் இருக்கு பாருங்க, அது நமக்கு மட்டும் கேட்காது, அந்த முன்னாள் சிஎம்கே கேட்கா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த சிஎமும் செம கான்ல அங்க இருந்து போறாரு. அவரோட வீட்டுக்கு அவ்வளவு பிரஸ் பீப்பிள் உங்களை சிஎம் பதவியில இருந்து தூக்கிட்டாங்களேன்னு சொல்லி இப்ப அதுக்கேற்ற மாதிரி ஐட்டம்ஸ் அங்க வச்சு புஷ்பாவும் ஜாலி பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஷிகாவத்தினாலே இது செம்மரன் ப்ரூஃப் பண்ண முடியாதுல, ஏன்னா பிடிச்சது எல்லாமே வேற மரம், அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா என்ன பண்ணியாகணும். ஸோ பிடிச்ச மரம் எல்லாத்தையுமே எரிச்சாகணும். அதுக்கேற்ற மாதிரி அவரும் எரிக்கிறாரு. பட் வெறும் மரம் எரிச்சா எல்லாருக்கும் டவுட் வரும்னு ஒரு போலீஸ்காரனும் செத்து போனா நல்லா இருக்கும்னு நினைச்சு அவர் கூட இருக்கிற அசிஸ்டன்டே கொல்லன்னு நினைக்கிறாரு. அவரும் தப்பிச்சா போதும் தான் சொல்லி தப்பிச்சிடுறாரு. பட் ஷிகாவத்தை அந்த பாம் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிறாரு. மரக்கட்டியோட சேர்ந்து அவரும் எரிஞ்சு போறாரு. ஆனா இங்க புஷ்பா அவரோட ஒய்ஃப் கூட பயங்கர ஜாலியா கசமுசா பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் தான் பார்த்தா அவரோட அண்ணன் பொண்ணு இருக்கால, அவளை வந்து யாரோ கடத்திட்டு இருக்காங்க. அவர்கிட்ட 2 கோடிக்கு டிமாண்ட் பண்ணிருக்காங்க. பட் வேற யாரும் கிடையாது, ஆல்ரெடி புஷ்பா போட்டு அந்த புடவை கட்டி நடிச்சார்ல, அவங்களை கூட பாதி மட்டும் சார்ஜிங் பத்துறாங்க அந்த பசங்க தான். இப்போ புஷ்பாவோட அண்ணி வந்து ஹெல்ப் கேட்டு வந்திருக்காங்க. அவங்க கன் எடுத்து கிளம்பிடுறாரு. ஸ்ட்ரைட்டா ஒரு நியூஸ் சேனல் கிட்ட போய் லைவ்ல டே நீ எவனா இருந்தாலும் சரி என் பொண்ணு வீடு தேடி வரணும், இன்னும் 1 hour தான் உனக்கு டைம், இல்லைன்னா உனக்கு கொலை பண்ணிடுவேன்
பண்ணிடுவேன்டா அப்படின்னு சொல்றாரு. அண்ட் வெளியே வந்து பொதுமக்கள் கிட்டே உங்க எல்லாருக்கும் 1/2 மணி நேரம் டைம், அவன் யாரா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா அவனுங்க பெரிய இடம் போல. ஸோ இந்த பிரதாப் ரெட்டி இருக்காருல, அதான் இவர் சிஎம் ஆகிறதுக்கு பணம் கொடுத்தாங்க, புஷ்பாவன் சோஃபா எடுத்துட்டு போய் கொடுத்தாருல, அந்த நபர் வந்து இப்ப சிஎம் கூப்பிட்டு பேசுறாரு. எங்க குடும்பத்தோட வாரிசு அவன் தான்டா, என் தம்பியோட பையன், சும்மா இருக்க மாட்டான், இப்பதான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனான். பார்த்தா புஷ்பாவோட அண்ணன் பொண்ணு கிட்ட வச்சுக்கிட்டான். புஷ்பாவை எப்படின்னா கால் பண்ணி அவனை எதுவும் பண்ண வேணும்னு சொல்லி அப்படின்னு சொல்றாரு. ஸோ சிஎம் புஷ்பா கால் பண்றாரு. புஷ்பா அவன் பிரதாப் ரெட்டியோட தம்பி பையனாப்பா, அவன் பேச்சுக்கெல்லாம் போகாது அப்படின்னு சொல்றாரு. புஷ்பாவும் சரி எங்க வீட்டு பொண்ணு எந்த கீரலுமே இல்லாம இங்க உடனடியாக அனுப்ப சொல்லி அவனை எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. சிஎம் எதுக்கு உன்னோட அண்ணன் தான் உன்னை தம்பியாவும் மதிக்கலையே, அவனுக்காக எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. புஷ்பாவும் ஆனா அந்த பொண்ணு எனக்கு சித்தப்பாவை தானே பாக்குறா, அவளை நான் ஒரு வாட்டி கூட பொண்ணுன்னு சொல்லி கூப்பிட்டதே இல்லை, ஆனா அந்த பொண்ணு என் மேல அவ்வளவு பாசமா சித்தப்பா சித்தப்பா தான் கூப்பிடுவா, நான் அதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும், என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு சொல்றாரு. சிஎம் அதெல்லாம் வேணாம் புஷ்பா, யார் எப்படி போனா என்ன, பிரதாப் ரெட்டியோட விஷயம் நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை ஆயிடும், வேணாப்பா விட்டுரு அப்படின்னு சொல்றாரு. புஷ்பாவும் பொண்ணு விஷயம் சொல்றேன், அப்போ கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல, ஏன்னா ஒரு சிஎம் ஆயா உன்ன போய் சிஎம் ஆக்கணும் பாரு, பிரதாப் ரெட்டி அவனோட தம்பி பையன், எவனை பார்த்தா எனக்கு பயம் கிடையாது, என்னாலும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் பிரதாப் ரெட்டியோட தம்பிக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போயிடுது. அவரும் பையனை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. அண்ட் அவரோட பையனை புஷ்பா கான்டாக்ட் பண்ணி பேசுறான். ஆனா அது உன்னோட அண்ணன் பொண்ணுன்னு எனக்கு தெரியாதுண்ணா, எங்களை மன்னிச்சிரு, எங்களுக்கு ஒரு 10 கோடி மட்டும் தேவை, ஸோ நீ மட்டும் தனியா எடுத்துட்டு வந்து கூட அந்த பொண்ணை எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றானுங்க. புஷ்பா சரி நான் தனியா வரேன் அப்படின்னு சொல்றாரு. கிளம்பும்போது அவரோட ஒய்ஃபை வந்து நம்ம பொண்ணுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, ஏதாவது ஆச்சுன்னு வைங்க, ஒருத்தனையும் சும்மா விடாதீங்க, கொன்னுடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ புஷ்பாவும் கிளம்புறாரு. அவரோட அண்ணனும் அவனுக்கு வச்ச டிமாண்டான 2 கோடி ரெடி பண்ணிட்டு அவனுக்கு மொட்டை அடிக்கப்பட்ட மாதிரியே பாதி மொட்டை அடிக்கிறதுக்காக வர்றாரு. டிவில இதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா புஷ்பாவும் அவனுங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. மொத்த பணத்தையும் கொட்டிட்டு கன் பாயிண்ட்ல அவனை பிடிச்சி என்னோட பொண்ணை என்கிட்ட அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவனும் புஷ்பா அமைதியா இருப்பா, என் மேல கண்ணை வச்சிருக்கேன், அங்க அந்த பொண்ணு மேலே கண்ணு இருப்பா, நீ என்ன ஏதாவது பண்ணு லைட்டா சுட்டுருவாங்க, எங்க சுட்டு காட்டுங்கடா அப்படின்னு சொல்றான். அதுதான் புஷ்பாக்கும் பயம் வந்துடுது. அண்ட் புஷ்பா ஓட்டிட்டு வந்த அந்த பைலட்டையும் அனுப்பிடுறாங்க. இப்போ புஷ்பா தனியால தான் இருக்கான். ஸோ அவரோட பொண்ணை கூட்டிட்டு போனோம்னா அவர் 10 கோடி குத்தார்ல, அது மட்டும் போதாதான், இவங்க எல்லாருமே அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டானுங்க, நர்சிங் வேற பார்த்துட்டீங்க, ஸோ ஆளுக்கு 2 ரவுண்ட் அந்த பொண்ணை போட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் கூட்டிட்டு போன்னு சொல்லி புஷ்பாவை அடிக்கிறானுங்க. பொண்ணு இப்போ அவனுங்க கிட்ட இருக்கு. ஸோ புஷ்பா அமைதியா இருக்காரு. இவனை அடிக்க கூட தோண மாட்டேங்குதுப்பா, அன்னைக்கு புடவை கட்டியிருந்தானே அந்த மாதிரி புடவை கட்டி அடிப்போம்னு சொல்லி புடவை கட்டுறானுங்க. அவ்வளவுதான், புஷ்பாவை போட்டு சாவடி அடிச்சு கையை காலெல்லாம் கட்டி போடுறானுங்க. இப்போ அந்த பொண்ணையை கூட்டிட்டு வராங்க. அவளு தப்பான்னு சொல்லி கத்துறான். அன்னைக்கு அவளோட தாவணி அவுத்திருந்தாலும் நீ கோவப்பட்டு அடிச்ச, இப்ப பாரு தாவணி பாவடை எல்லாத்தையும் அவுக்குறோம்னு சொல்லி அவுக்குறானுங்க. புஷ்பா டென்ஷன் ஆகி கை கால்லாம் கட்டப்பட்டிருந்தா கூட எகிரி என்னென்னமோ பண்ணி கடிச்சே சண்டை போடுறாரு. அப்புறம் எப்படியே கை கட்டு கால் கட்டெல்லாம் ஊத்துட்டு மொத்த பேரையும் அடிச்சு சாகடிக்கிறாரு. புஷ்பாவோட ஆளுக்கெல்லாம் கால் பண்ணி அவனை இப்படியா தடுத்து நிறுத்துங்கடா, அந்த பையனுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது, ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் எல்லாருக்குமே பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மொத்த பேரும் கிளம்பி வந்து எப்படியோ புஷ்பாவை தடுக்கிறாங்க. புஷ்பாவோட ஆளும் சிஎம்க்கு கால் பண்ணி எப்படியோ தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்றான். பட் அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள புஷ்பா அந்த பையனை கொலை பண்ணிடுறாரு. அப்புறம் பிரதாப் ரெட்டி அந்த பையனுக்கு தவசம் கொடுக்குறாரு. பட் அவரோட தம்பிக்கு சேர்த்து கொடுக்குறாரு. பார்த்தா அவரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்பாரு. என் பையனை ஏதாவது பண்ணா இந்த பொண்ணை ஏதாவது பண்ணிடணும்னு சொல்லி கன் பாயிண்ட்ல வச்சிருக்காரு. புஷ்பா அவரையும் சாகடிச்சிடுறாரு. ஸோ பிரதாப் ரெட்டிக்கு தம்பி பையன் வாரிசே இல்லாம போயிடுது. இப்போ புஷ்பா பார்க்கறதுக்கு அவரோட அண்ணன் வராரு. புஷ்பாவையும் வந்து அவரோட ஒய்ஃப் கூப்பிடுறாங்க அண்ணன் வந்திருக்காருன்னு சொல்லி. ஆனா அவர் கீழே வரவே இல்லை. புஷ்பாவோட அண்ணன் எப்படிமா வருவான், நான் அவனுக்கு கொஞ்சம் நெஞ்ச கஷ்டமா படுத்திருக்கேன், 5 வயசுல இருந்து அவனுக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்கேன், ஆனா அப்படி இருந்தா அவன் என் பொண்ணுக்கு அவ்வளவு பெரிய உதவியை பண்ணியிருக்கான், அவன் வேற லெவல் அவரை மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது, என்னோட பொண்ணு கல்யாணம் அவ சித்தப்பா வரலன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒத்த காலில் நிற்கிறான், அவன் வரலன்னா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காதுமா, நானும் உங்களோட பையன் தானே, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவங்க காலில் விழுறாரு. அவங்கள எழுந்திருப்பா விடுப்பா, அவன் உன்னை பார்க்கவே வரல, இந்த கல்யாணத்துக்கு எப்படிப்பா வருவான் அப்படின்னு சொல்றாங்க. அவரோட அண்ணன் சொன்னான்னு சொல்லுங்கம்மா, கண்டிப்பா என் தம்பி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஸோ புஷ்பாவோட ஒய்ஃபா நோட்டீஸ் எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட காட்டுறாங்க. பாருங்க நம்மளோட பேர்லாம் போட்டிருக்காங்க, அது மட்டும் இல்லாம உங்களோட அப்பா பேரை சேர்த்து போட்டிருக்காங்க, நமக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கரெக்டா கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. புஷ்பாவும் செம்ம சந்தோஷமா அழுகிறாரு. அப்புறம் குடும்பத்தோட அந்த கல்யாணத்துக்கு போறாரு. அண்ணன் தம்பி எல்லாருமே ஒன்று சேர்றாங்க. இங்க தம்பியோட பையனை இழந்து நிற்கிறாருல பிரதாப் ரெட்டி, அவருக்கும் புஷ்பாவை ஏதாவது பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஸோ அதுக்காக தான் பாம்பு வச்சு ஒரு மலர் கொண்டு ரெடி பண்ணிருக்காரு. அது இப்போ புஷ்பாவோட அண்ணன் பொண்ணோட கல்யாணம் இருக்குல்ல, அங்கே இருக்க அந்த பாம்பு வெடியுது. பட் யார் அதை வெடிக்க வைக்கிறான்னு தெரியல. சத்தோட என்ன பண்ண முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் டு லைக் சேனல். இந்த மாதிரி படம் சீரிஸ் நான் எதனா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு காமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுன்னா பெல் ஐகானை பிடிச்சிக்கோங்க. பாய்.